தலைப்பு செய்திகள். மூதூர் படுகொலைகளுக்கு 20 ஆண்டுகள் கடந்தும் நீதி வழங்கப்படவில்லை. மனித உரிமைகள் கண்காணிப்பகம். அவசர மருத்துவ உதவி சேவையில் மோட்டார் சைக்கிள் மருத்துவ பிரிவு அறிமுகம். ஜப்பான் இலங்கை இடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்து. இலங்கைக்கு 104 மெட்ரோ பேருந்துகளை வழங்கும் சீனா. ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை அதிகரித்த அமெரிக்கா. விரிவான செய்திகள். சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் 17 பேர் படுகொலை செய்யப்பட்ட மூதூர் படுகொலை இடம்பெற்று 20 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இன்னமும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. அத்தோடு மூதூர் படுகொலை உள்ளிட்ட முக்கிய வழக்குகளை விசாரிப்பதற்காக ஒரு சுயாதீன சட்டவாதியை நியமிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அளித்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் சட்டம் மற்றும் கொள்கை பிரிவு இயக்குனர் ஜேம்ஸ் ரோஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: போரின் தீவிரத்திற்கு உள்ளாகியிருந்த திருகோணமலைக்கு அருகில் அமைந்துள்ள மூதூர் நகரில் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி பாரிஸ் நகரை தளமாக கொண்டு இயங்கிய ஆக்ஷன் எகெயின்ஸ்ட் ஹங்கர் அமைப்பை சேர்ந்த 17 இலங்கை தன்னார்வ உதவி பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அலுவலக வளாகத்திற்குள் 15 பணியாளர்களின் உடல்கள் தலையிலும் கழுத்திலும் மிக அருகில் வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட காயங்களுடன் கண்டறியப்பட்டன. தப்பிச் செல்ல முயன்ற மேலும் 2 உடல்கள் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்திலிருந்து மீட்கப்பட்டன. இது தொடர்பாக அடுத்தடுத்து ஆட்சி பீடமேறிய அரசுகள் விசாரணையை முன்னெடுப்பதாக உறுதியளித்திருந்த போதிலும் தன்முனைப்புடன் செயற்படாத முக்கிய 12 மனித உரிமை வழக்குகளில் இதுவும் ஒன்றாகும். கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளும் பல்லாண்டுகளாக நீதிக்காக காத்திருக்கின்றனர். யுத்த கால வன்முறைகள் மற்றும் அதன் பின்னரான மீறல்களாக பாதிக்கப்பட்ட சகலருக்குமான நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துமாறு சர்வதேச நாடுகள் இலங்கை மீது தொடர்ந்து அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவசர மருத்துவ உதவி தேவைப்படும் நோயாளர்களுக்கு இன்னும் விரைவாக சிகிச்சை அளிக்கும் நோக்கில் மோட்டார் சைக்கிள் அடிப்படையிலான புதிய அவசர மருத்துவ சேவையை அறிமுகப்படுத்த திட்டம் வகுத்துள்ளதாக 1990 சுவசெரிய அறக்கட்டளை அறிவித்துள்ளது. போக்குவரத்து நெரிசல் மற்றும் குறுகிய வீதிகள் காரணமாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைவாக செல்வதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்த்து நோயாளர்களிடம் விரைவாக சென்றடைய இச்சேவை பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நோயாளர் காவு வண்டி சம்பவ இடத்திற்கு வந்து சேர்வதற்கு முன்னதாகவே நோயாளருக்கு தேவையான உடனடி முதலுதவி மற்றும் அடிப்படை மருத்துவ ஆதரவை வழங்குவது இதன் முதன்மை நோக்கமாகும். இச்சேவையில் பயன்படுத்தப்படும் மோட்டார் சைக்கிள்களில் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் அவசர மருந்து உபகரணங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இதற்காக விசேட பயிற்சி பெற்ற வைத்திய அதிகாரிகள் மோட்டார் சைக்கிள் அவசர பிரிவுகளில் களமிறக்கப்படுவர். அதிக சனத்தொகை கொண்ட பகுதிகள் மற்றும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவும் முக்கிய நகர்ப்புறங்களில் இச்சேவை முதன்மையாக செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டின் இறுதிக்குள் இத்திட்டம் முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஆரம்ப கட்டமாக கொழும்பு மற்றும் புற முக்கிய நகரங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் மற்றும் இலங்கை அரசாங்கங்களுக்கு இடையில் திறன் மேம்பாட்டு வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் ஜப்பான் இடையே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டது. ஜப்பான் தரப்பில் நீதி அமைச்சு, வெளிவிவகார அமைச்சு, சுகாதாரம், தொழில் மற்றும் நலன்புரி அமைச்சு மற்றும் தேசிய போலீஸ் முகவரகம் ஆகிய நிறுவனங்களும் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் வெளிவிவகார அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு இந்த உடன்படிக்கையில் இணைந்துள்ளன. இலங்கையுடன் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள தொழில்நுட்ப பயிற்சி பயனுள்ள திட்டம் எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நிறைவடைந்து அதற்கு பதிலாக திறன் மேம்பாட்டு வேலைவாய்ப்பு திட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது. இதனை முன்னிட்டு இந்த புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் திறன் மேம்பாட்டு ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பின் அடிப்படையில் திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதாகும்.
ஆகும். இதன்படி ஜப்பான் தரப்பின் பொறுப்புகளாக திறன் மேம்பாட்டு வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கண்காணிப்பு மற்றும் ஆதரவு அமைப்புகளுக்கான அனுமதிகள், வேலைவாய்ப்பு திட்ட அங்கீகாரங்கள் உள்ளிட்ட நிர்வாக நடவடிக்கைகள் உரிய முறையில் மேற்கொள்வது குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஏதேனும் கண்காணிப்பு அல்லது ஆதரவு அமைப்புகளின் அனுமதி ரத்து செய்யப்பட்டால் அல்லது திட்ட அங்கீகாரம் நீக்கப்பட்டால் இலங்கை தரப்புக்கு அறிவிக்க ஜப்பான் உறுதியளித்துள்ளது. பொது போக்குவரத்து சேவையை மிகவும் வினைத்திறனான மற்றும் தரமான நிலைக்கு உயர்த்தும் நோக்குடன் இறக்குமதி செய்யப்பட்ட 104 புதிய மெட்ரோ பேருந்துகள் நாட்டை வந்தடைந்துள்ளன. இந்த பேருந்துகள் சீனாவின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனம் ஒன்றிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பொது போக்குவரத்து துறையில் தரமானதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த புதிய மெட்ரோ பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான உத்தியோகபூர்வ ஒப்பந்தம் கடந்த மே மாதம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்திற்கு அமையவே இந்த 104 பேருந்துகளும் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் தென்மேற்கில் உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தில் தனி நாடு கோரி போராட்டங்கள் நடந்து வருகின்றது. இதில் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிராக ஆயுத குழுவினர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அவர்களை ஒடுக்க பாகிஸ்தான் இராணுவம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதில் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் இராணுவம் தாக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளன. இந்த நிலையில் பலுசிஸ்தானின் ஒரு அப்பாவி சிறுமியை பாகிஸ்தான் இராணுவத்தினர் சுட்டுக் கொண்டுள்ளனர். பின்னர் அந்த சிறுமியின் உடலை ஒரு இராணுவ கவச வாகனத்தின் முன்புறத்தில் வைத்தபடி சாலைகளில் ஊர்வலமாக சென்றுள்ளனர். இந்த வீடியோ இணையதளத்தில் பரவி வருகின்றது. போராட்டம் நடத்தும் மக்களை அச்சுறுத்தும் விதமாக இந்த அட்டூழியத்தை பாகிஸ்தான் இராணுவம் நடத்தியதாக கூறப்படுகின்றது. சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானிடமிருந்து பலுசிஸ்தான் சுதந்திரம் அடைந்ததாக போராட்ட குழுவினர் அறிவித்த பின்னர் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை அமெரிக்கா நேற்று முதல் தொடங்கியுள்ளது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரானில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க நேரப்படி இரவு 8 மணி முதல் ஈரான் இலக்குகள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை தொடங்கியதாக அமெரிக்க மத்திய கட்டளையக சென்காம் அறிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதல் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஈரானின் தெற்கு பகுதியில் ஆர்முஸ் ஜலசந்தியில் உள்ள கேஷ் தீவில் 3 சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாகவும் குடியிருப்பு பகுதி மீது ஏவுகணை தாக்கியதாகவும் ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புஷேர் உட்பட்ட தெற்கு ஈரானில் உள்ள இடங்களில் வெடிப்புச் சம்பவங்கள் கேட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதம் குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. முன்னதாக ஜோர்தானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரானின் புரட்சிகர படை ஏவுகணைகளை வீசியது. அவை அனைத்தும் அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்துள்ளன. இது குறித்து வெள்ளை மாளிகையில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இப்போது எங்கள் முறை, அவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்திருந்தார். ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இடையேயான சந்திப்பை தொடர்ந்து ஈரான் மீது கடந்த வாரம் நிறுத்தப்பட்ட தாக்குதல்களை அமெரிக்கா மீண்டும் தொடங்கியது பேசுபொருளாகியுள்ளது. முன்னதாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் மீது அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா நடத்திய கூட்டு வான்வழி தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டனர். சவுதி எண்ணெய் நிறுவனங்கள் மீது 30க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஜூலை மாதம் 31ஆம் திகதி அறிவிக்கப்பட்டிருந்த கோழி இறைச்சி கடைகள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. விற்பனைக்கு அனுப்பப்படும் கறிக்கோழிகளுக்கு குறைந்தது 15 மணி நேரத்திற்கு முன்னரே தீவனம் வழங்குவதை உற்பத்தியாளர்கள் கட்டாயமாக பின்பற்ற வலியுறுத்தி இதனை அனைத்து மண்டல மற்றும் மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகள் மூலம் அரசு அமுல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்தது. ஆனால் வணிகர்களின் கோரிக்கை ஏற்க மறுக்கப்பட்டதாக கூறி ஜூலை மாதம் 31ஆம் திகதி முதல் கோழி இறைச்சி கடைகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவிருப்பதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழுவின் உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஜூலை மாதம் 31ஆம் திகதி அறிவிக்கப்பட்டிருந்த கோழி இறைச்சி கடைகள் வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்படுவதாக தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1948 லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளில் 400 மீட்டர் தடை ஓட்டப் போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த டங்கன் உவைட் வெள்ளிப் பதக்கம் பெற்று சாதனை படைத்தார். 1964 சந்திரனின் மிக அருகில் எடுக்கப்பட்ட படங்களை ரேஞ்சர் 7 விண்கலம் பூமிக்கு அனுப்பியது.
1992 நேபாள தலைநகர் காத்மண்டில் தாய்லாந்து விமானம் ஒன்று மலையில் மோதியதில் அதில் பயணம் செய்த 113 பேரும் உயிரிழந்தனர். 2006 பிடல் காஸ்ட்ரோ தனது அதிகாரத்தை தனது சகோதரர் ராவுல் காஸ்ட்ரோவிடம் ஒப்படைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.